வசந்தா வந்து கதவை சாத்திட்டு வந்து திறக்க மாட்டேங்கிறாங்க. உடனே நான் பார்க்கவே மாட்டேன்டா, இங்கேருந்து போயிடு அப்படின்னு சொல்லிட்டு தீபக்க சொல்கிறாங்க. தீபக் வந்து கெஞ்சுறாரு, ஏம்மா இப்படிலாம் பண்ணுற, என்னை பார்த்து சொல்லுமா, நான் போகிறேன், நீ என் முகத்தை பார்த்து சொல்லு, அதை விட்டுட்டு உள்ளேருந்து ஏமா சொல்கிறேன்னு உன் முகத்தை பார்த்து நான் சொல்ல மாட்டேன்டா அப்படின்றாங்க. அப்படின்னா நான் இங்கே இருக்கணும் தானே விரும்புகிறேன், ஏமா இப்படிலாம் பண்ணிகிட்ருக்கேன், ஆமாடா நீ என் கூட இருக்குதா விரும்புகிறேன், அதுக்காக நான் வந்து நீ சொல்கிறதெல்லாம் நான் ஏற்றுக்க முடியாதுடா, முதல்ல அவளை தலை முழுக்கிட்டு வா, அதுக்கப்புறம் நான் வந்து உனக்கு ஆரத்தி எடுக்கிறேன்டா அப்படின்றாங்க. அவளோட சேர்ந்து தான்மா நீ ஆரத்தி எடுக்கணும், அதை விட்டு எனக்கு மட்டும் தனியாக ஆரத்தி எடுத்து என்னம்மா பண்ண போகிற, என்னடா உன்ன திமுறா அப்படின்னு சொல்லிட்டு வெளியே வராங்க. என்ன நினச்சிட்டு இருக்கோம் மனசில், உன் இஷ்டத்துக்கு பேசுகிற, அவளை எக்காரணம் கூட என் வீட்டு மருமக்களை நான் ஏற்றுக்கவே மாட்டேன், உனக்கு அவள் பொண்டாட்டிலாம் கிடையாது, இங்கே பாருமா நீ என்ன சொன்னாலும் சரி என்ன பண்ணாலும் சரி அவள் கழுத்தில் நான் தாலி கட்டியிருக்கேன், அதனால் இந்த ஜென்மத்தில் காவியா தாம்மா என் பொண்டாட்டி, இதை தவிர எதுவுமே கிடையாது அப்படின்றாங்க. இங்கே பாரு நான் சொல்கிறத கேள்றா, உனக்கு நல்லது தானே நான் சொல்வேன், அவளை இப்போ விட்டுட்டு வந்துட்டு இதோடு விட்டுடா, அவளை பார்க்கவே பார்க்காத, அதுக்கப்புறம் அவளை எப்படியாவது வந்து விட்டு ஒழிச்சிட்டு சொல்கிறத கேட்குறா, தாராவை கல்யாணம் பண்ணிக்கிறா, ஏம்மா உனக்கு கொஞ்சமாவது இருக்காம்மா, என்னம்மா பேசுகிற நீ அப்படின்றாங்க. என்னடா நான் இப்போ என்னடா தப்பாக பேசுகிறேன், தாரா உனக்காகவே இருக்காடா, இப்போ சொன்னால் கூட உனக்கு கல்யாணம் பண்ணிக்க ரெடியாக இருக்காடா அப்படின்னோடனே, என்னம்மா பேசுகிறேன், இந்த மாதிரி தப்பாலாம் பேசாதம்மா, நான் இப்போ வேற ஒருத்தனோட புருஷன், அதனால் வேற ஒருத்தி புருஷன்கிட்ட முதல்ல இந்த மாதிரி பேசவே கூடாது அப்படின்னோடனே, என்னடா நீ இப்படி பேசிகிட்டு இருக்க, அவன் நான் மருமகளை ஏற்றுக்க மாட்டேன்னு சொல்லிட்டல, அப்புறம் எப்படா உனக்கு வந்து பொண்டாட்டி ஆவாவா, இங்கே பாருமா நீ வேணால் ஏற்றுக்காமல் போகலாம், ஆனால் என்னை பொறுத்த வரைக்கும் காவியா மட்டும்தான் என் ஒய்ஃபு, நான் அவளை மட்டும் தான் நேசித்தேன், அவளை மட்டும் தான் கல்யாணமும் பண்ணிக்கிட்டேன், ஏன் இந்த விஷயத்த கல்யாணத்துக்கு முன்னாடியே நான் வந்து தாரா கிட்ட சொல்லிட்டேன், தாரா தான் பரவாயில்ல உங்களை தான் அவங்கள ஏற்றுக்கலையே, அவங்க ஏற்றுக்கலைனான்றதால நீங்கள் யாரையும் கல்யாணம் பண்ணிக்க போகிறீங்க, என்ன கல்யாணம் பண்ணிக்க வேணான்னா இதில் என்ன தப்பு இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு தாரா தான் சொன்னேன், அதனால தான் நான் அந்த கல்யாணத்துக்கே ஒத்துக்கிட்டேன், ஆனால் இப்போ எனக்கு நேசிச்சவ என்னை நேசிக்கிறா, இதில் என்ன தப்பு இருக்குது, என்னை ஏற்றுக்கிட்டா என்னை கல்யாணம் பண்ணிக்கிட்டா அப்படின்னு ஒன்று, என்னமோ அவளுக்கு விருப்பம் வந்து கல்யாணம் பண்ண சொன்னேன், விருப்பம் இல்லாமல் கல்யாணம் பண்ணாலும் விரும்பி கல்யாணம் பண்ணாலும் இப்போ என் ஒய்ஃப் தானே அவள், அதனால் நீ ஏற்றுக்கலாலும் அவன் ஒய்ஃப் தாம்மா, நீ இப்போ சொல்கிறம்மா இந்த நிமிஷம் சொல்கிறேன், எக்காரணம் கூட இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாத்தையும் யோசிக்காத, தப்பான விஷயம் அப்படியே யோசிக்காத, தாராவை இதுக்கப்புறம் நீ யோசிக்கவே கூடாது, இந்த மாதிரி அவங்களுக்கு ஒரு நல்ல வாழ்க்கை வந்து கண்டிப்பாக நடக்கும், அதுக்காக நீ தேவையில்லாமல் பேசாதம்மா அப்படின்றாங்க. அது கேட்டுட்டு என்னடா நீ இப்படி பேசிகிட்டு இருக்க, நீ பண்ணுறதாம்மா தப்பு, நீ பேசுறது ரொம்ப அபத்தமாக இருக்குது, இங்கே பாரு இந்த மாதிரி வார்த்தையெல்லாம் பேசாதம்மா, இப்போ சொல்கிறேம்மா, நான் வந்தால் என் காவியோடு தான் இந்த வீட்டுக்கு வருவேன், இல்லைனா இதுக்கப்புறம் இந்த வீட்டுக்கு வரல, என்னை பார்க்கறதுல உனக்கு கஷ்டமாக இருக்குது, நான் காவியோடு வரேன், அப்போ என்னை ஏற்றுக்கோ, நான் இப்போ கிளம்புறேன், தீபக் சொல்கிறது கேள்றா, நீங்கள் எதுவும் சொல்ல வேணாம், எனக்கு என் காவியா தான் முக்கியம் அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டே இருக்காங்க. அதை கேட்டுட்டு வந்து செம்ம டென்ஷனாக, இவன் திருந்தவே மாட்டான், காவியான்னு காவியா மேலவே இருக்கானே, இவனை எனக்கு என்ன தான் பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு வசந்தா டென்ஷன் ஆகிறாங்க. எங்கள் வீட்டுக்கு வந்தோன்னு வந்துடும் ரொம்ப டென்ஷனாக தீபக் வந்து உட்காந்துருக்காரு. அதை பார்த்துட்டு வந்து காவியா வந்து என்னாச்சு, ஏன் இப்படி உட்காந்துருக்கீங்க அப்படி சொல்லிட்டு கேட்குறாங்க. ஒன்றும் இல்லை அப்படின்னு, எனக்கு நல்லா தெரியும், நீங்கள் உங்கள் அம்மா பார்க்க தானே போனீங்க, உனக்கு எப்படி தெரியும், எனக்கு தெரியுது உங்கள் அம்மா பார்க்க தான் நீங்கள் போயிருக்கீங்கன்னு எனக்கு நல்லா தெரியும், குட்டி புள்ளி தான் சொன்னார், நீங்கள் வெளியே போயிருக்கீங்கன்னு சொல்லிட்டு, அவன் எதுக்கு இதெல்லாம் அவங்ககிட்ட சொல்கிறான், கேட்டேன் அதனால் சொன்னார், அப்போ என்னை தேர்னியா காவியா அப்படின்னு, ஆமாம் தேர்னேன், எதுக்காக அப்படின்னோடனே, வேறு என்ன பண்ணுறது, நீங்கள் எப்போ வருவீங்க எது வருவீங்க, வீட்டில் இருக்கவங்க என்ன கேட்குறாங்களே அவங்களுக்கு பதில் சொல்லணும்ல, அதுக்காக தான் அப்படின்றாங்க. அப்போ கூட நீ அக்கறையான்னு தெரில அப்படி தானே, சரி இதெல்லாம் பேசிட்டு டைம் வேஸ்ட் பண்ணாதீங்க, உண்மையிலே உங்கள் அம்மா வீட்டுக்கு போனீங்களே என்ன நடந்தது அதை சொல்லுங்கள் அப்படின்னு. அது வந்து காவியா இப்போ சொல்ல போகிறீங்களா இப்போ இல்லையா, எனக்கு நல்லா தெரியும் அவங்க என்னெல்லாம் பேசியிருப்பாங்கன்னு சொல்லிட்டு, அதை பற்றினா எனக்கு கவலை இல்லை, முதல்ல அவங்க என்ன சொன்னாங்க சொல்லுங்கள். இல்லை காவியா அது வந்து சொல்ல போகிறீங்க இப்போ இல்லையா, ஒன்று விட்டுட்டு என்னை மட்டும் வீட்டுக்கு வர சொல்கிறாங்க காவியா, அதை நான் சொல்லிட்டேன், என் பொண்டாட்டியை விட்டு நான் வரவே மாட்டேன், எனக்கு என் பொண்டாட்டி தான் முக்கியம் அப்படின்னு சொல்லிட்டு, அதனால தான் நான் வந்துட்டேன்னொன்னே, என்ன பேசுகிறீங்க நீங்கள், எவ்வளோ கஷ்டப்பட்டு உங்கள் அம்மா உங்களை வளர்த்துருப்பாங்க, அவங்கக்கிட்ட இப்படி தான் நீங்கள் பேசுவீங்களா, அவங்களோட நான் எந்த விதத்தில் வசந்து போயிட்டேன் நீங்களே சொல்லுங்கள் அப்படின்னு. நீங்கள் பாரு காவியா, எனக்கு அதெல்லாம் தெரியாது, என்னை பொறுத்த வரைக்கும் எப்போ உன் கழுத்து நான் தாலி கட்டணும் அந்த நிமிஷமே உன்னை பாதுகாக்க வேண்டியது என்னோடய பொறுப்பு, அதனால் உன் கூட தான் நான் இருப்பேன், யார் என்ன சொன்னாலும் சரி நான் கேட்கவே மாட்டேன், இது என்னோட தீர்க்கமான முடிவு காவியா அப்படி சொல்லிட்டு போகிறாரு. அதை கேட்டு காவியா என்ன சொல்கிறது நம்ம தவிச்சு நிற்கிறாங்க. வசந்தா வந்து நடந்த விஷயத்தெல்லாம் சொல்லி அழுத கேட்டுட்டு வந்து அவங்க பொண்ணு என்ன பண்ணுறாங்க யோசிச்சுட்டு தாரா கிட்டே எல்லா விஷயத்தையும் சொல்கிறாங்க. அதை கேட்டு தாரா வந்து இதுக்கு ஒரு முடிவு நான் சொல்கிறேன், நான் வந்து சீக்கிரமாகவே ஆண்டியை பார்க்க வரேன் அப்படின்னு சொல்கிறாங்க. இதை கேட்டு நிம்மதி அடைகிறாங்க. தாரா நீ வந்து ஏதாவது ப்ராப்ளம் சால்வ் ஆகுன்னு